நம்ம ஊர் கூகுள். நாம் அந்த வீடியோவில் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு டேஸ்டான சைடிஷ் பார்க்கலாம். வாங்க போகலாம். தேவையான காயை கட் பண்ணிக்கலாம். நாங்கள் என்னென்ன காய் கட் பண்ணியிருக்கோன்னா, வாழைக்காய் கட் பண்ணியிருக்கோம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். மாங்காய் ரொம்ப போட்டால் ரொம்ப புளிக்கும், அதனால் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில் ஒரு மாங்காய் கட் பண்ணியிருக்கோம். அது கூட உரித்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி. அது மட்டும் இல்லாமல் அது கூட ஆட் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் அண்ட் கருவேப்பிலை. நம்ம பாத்திரம் வச்சு ஆயில் போட்டுட்டு அதில் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். போட்டு கிளறி விடுறோம். அது கூட தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். அதில் ஒரு சிறிதளவு மஞ்சள்தூள் போடுறோம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். நறுக்கி வச்ச முருங்கைக்காயை ஆட் பண்ணுறோம். இது எல்லா காய் கூட்டினால என்னென்ன காய் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். மாங்காய் இப்போ போடல, மற்ற எல்லா காயும் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வதக்குறோம். இது கூட நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூளை ஆட் பண்ணுறோம். நல்ல பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல கிளறி விட ஈஸியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். காய் இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நிறைய ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் காய் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் ஆட் பண்ணியாச்சு. நிறையா புளி ஊற்றிட்டா அது குழம்பு மாதிரி வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டில் புளி ஆட் பண்ணால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம கடைசியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணுறோம். முன்னாடி மாங்காய் போட்டால் குழஞ்சிரும், அதனால் போடுறது கிடையாது. இப்போது கோரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி டேஸ்டான ஒரு மண்டி அல்லது புளிக்கூட்டு தயார்.